எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்னங்க பண்ணீங்க? நீங்கள் இதை பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, நிறைய எதிர்பார்த்துமே, ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார் ஒருத்தர். யார் இவர்? என்ன எதிர்பார்த்தது இவர் பண்ணல? பார்த்துருவோம் வாங்க. பாமக எம்எல்ஏ அருள் அவர் தான். இப்போ என்னன்னா, சட்டமன்றத்தில் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க பாமக தரப்பில், மற்ற கட்சிகள் தரப்பில். எல்லா எம்எல்ஏக்களும் அவங்களுடைய தொகுதிகளுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது. பொதுவாகவே அவங்களுடைய மக்களுக்கு, பொதுவாக தமிழக மக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வைப்பாங்க, பொதுவான கோரிக்கைகளாக. ஸோ அந்த மாதிரி வைக்கிற கோரிக்கைகளுக்கெல்லாம் தமிழக அரசு தரப்புலேருந்து பட்ஜெட் இல்லைப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண விட மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பதிலே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறதுனா எம்எல்ஏ அருள் அவர்கள் சொல்கிறார். இப்படி எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசே சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய பவருக்கு உட்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யலையே. என்ன கேட்டோம்? 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டோம், கொடுக்கல. அப்புறம் சாதி ரீதியான கணக்கெடுப்பு கேட்டோம், எடுக்கலை. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம்ல, கடைசி நாள் வந்துருச்சு, ஏமாற்றத்தோடு போகிறோம் அப்படின்னு உங்களுடைய ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருக்காரு அருள் அவர்கள். மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறீங்க, மத்திய அரசாங்கத்தை முடியலன்னு சொல்றீங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட மாநில சுயாட்சி பேசுகிற நம்முடைய மாநில அரசாங்கம் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தருவாங்க என்ற ஆவலோடு எதிர்பார்த்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஏதாச்சும் செய்தி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாமே ஏமாற்றத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது என்பதுதான் எங்களோட வருத்தம். நாங்கள் மக்களுக்காக கேட்டதில் ஒரு 20% கூட கொடுக்கல. இன்னும் இருக்கிற இந்த ஒரு 10 மாசத்துல அது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, சரி கடைசி இது இந்த 16வது கூட்டத்தினுடைய நிறைவான பட்ஜெட், இதுல நாங்கள் கேட்டதா கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா எதை கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று மறுக்கப்பட்டு